ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மருந்து சாப்பாடுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 15 நாட்டு வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பொருத்திட்டு அதில் குக்கர் வச்சுட்டு நம்ம நல்லெண்ணெய் தான் இந்த சாப்பாடுக்கு சேர்க்கணும். வேறு பாம் ஆயில், கோல்டு வினர் ஆயிலெலாம் சேர்க்கக்கூடாது. ஒன்லி நல்லெண்ணெய் தான். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வெங்காயம் செவந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இஞ்சி பூண்டில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்பேன். போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க. தக்காளி வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வதங்க விடுங்க. நான் இந்த மருந்து பொடி 50 கிராம் 30 கடையில் வாங்கியிருக்கேன். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இப்போ எல்லா நார்மலான கடையிலையும் கிடைக்கிது. இந்த பொடியை 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, நான் இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 அளவு தேங்காய் பால் ஒரு அளவும் தண்ணி ஒரு அளவும் நான் சேர்த்துருக்கேன். இது என்ன அரிசின்னு கேட்டிங்கன்னா, நெய் சோறு ஆக்கும்ல, கர்நாடகா பொன்னி அரிசின்னு சொல்லுவோம். அந்த அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். எங்கள் 3 பேருக்கு 1/4 கிலோ அரிசி எடுத்து களைஞ்சி அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அரிசிக்கு நம்ம உப்பு போடணும். உப்பு போட்டு செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னுட்டு. செக் பண்ணிவிட்டு ஒரு விசில் நல்லா ஃபுல்லாக கூட்டி வச்சு ஒரு விசில் விடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். நல்லா குறைச்சி ஒரு விசில், மொத்தம் 2 விசில் குக்கரில் வைக்கிறாங்க. அப்படி தான் எதுனாலும் வைங்க, நல்லா சூப்பராக ஒன்று ஒன்றா குக் ஆயிரும். அரிசி நல்லா வெந்திருக்கு. பார்க்க இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இது முட்டை, ஒரு நாட்டு முட்டை இருந்தால் இதில் சூடோடு இருக்கும்போது நம்ம உள்ளே உடச்சி ஊற்றி கொஞ்சம் நேரம் சோத்தை மூடி வச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது. பட் என்கிட்ட நாட்டு முட்டை இன்றைக்கி இல்லாததுனால நான் இந்த மாதிரி என்னுடைய ஸ்டைலில் மருந்து சோறு. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.